வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா வெங்காயம், நாத்து வெங்காயமா இருக்கட்டும், பிளஸ் பூ வெங்காயமா இருக்கட்டும், நிறைய பேர் இந்த புடுங்கி மேல அடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வடக்க பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி இந்த மேற்கத்திய மாவட்டங்கள் திருப்பூர், தாராபுரம், உடுமலை, ஈரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை வெங்காயத்தை அப்படியே காட்டிலே பிடுங்கி போட்டு வளர்த்தி அரிஞ்சு தான் நீங்க வித்துட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணாம இந்த மாதிரி மேல ஒண்ணு மேல ஒண்ணு அடக்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல பெஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பெனிஃபிட் இதுல இருக்கு அப்படிங்கறத விவசாயிகளுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன் நான். வணக்கம் நண்பர்களே. இந்த வெங்காயத்தை நம்ம மேல காட்டுல பிடுங்கி வளர்த்துறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேற்கத்திய மாவட்டங்கள்ல நாத்து வெங்காயத்துல பர்டிகுலரா பிடுங்கி அப்படியே அரிஞ்சு அரிஞ்சு அப்படியே போட்டுருவாங்க. அப்படி பண்ணாம ஒரு 2 days வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி வைக்கிறதுனால அந்த சாப் சிங்க்ரனைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பயிர் இருக்கு, வெங்காயம் இருக்குன்னா வெங்காயத்தை தாள் இருக்கக்கூடிய சுரம்புறம் இறங்கி இந்த காய் இன்னமும் விட்டு பெருசாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 60% சைஸ் வரைக்கும் இவ்வளவு பெருசு இருக்குன்னா ஒரு 2-3 நாள் அந்த தாள் எல்லாம் ட்ரை ஆச்சு அப்படின்னா இது இன்னும் பெருசா இன்னும் பல்பு பெருசாக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு தான் மெக்னீசியம் சல்பேட் நம்ம கடைசி நேரத்துல ஹெவியா கொடுக்க சொல்றோம். லைக் எஸ்டோடாப் மாதிரி உரங்களை நம்ம ஹெவியா கொடுக்கறது மூலமாக இந்த மாதிரி மாறும், கீழே இறங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். சோ வெங்காயத்தை புடுங்கி வைக்கும்போது பர்டிகுலர் மேற்கத்திய மாவட்டங்கள் இருக்கவங்க நீங்க நாட்டுக்காயே வச்சாலும் பரவாயில்ல, புடுங்கி வைக்கும்போது 2 நாள் வச்சிருந்து தாள்லாம் நான் காட்டின மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க அரைஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறது பெஸ்ட் அப்படிங்கறத இது மூலமா சொல்லிக்க ஆசைப்படுறேன்.